225. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நல்லா இருக்கும்ல. மதிய ஸ்கூல்னாலே ஒரு ஜாலியாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு லக்கு வேணுமா? 160 மார்க் எடுத்தால் பாஸு. நான் 158 மார்க் எடுத்தேன். ஒரு கேள்வியில் எல்லாம் போயிடுச்சு. ஆச்சு அதோட வலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அந்த ஒரு மார்க்கில் போணுச்சுன்னா அவ்வளோ கடுப்பாகும் ப்ரோ. இந்த வட்டம் 160 எடுத்துருவீங்க ப்ரோ, கண்டிப்பாக எடுத்துருவீங்க. எஸ், மார்ச் ஏப்ரல்லாம் செம்ம என்ஜாயாக இருக்கும். எஸ் ப்ரோ, பிப்ரவரியில் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேன்னு போயிடும். மார்ச்சில் எக்ஸாம்ட்டு போயிடும். ஏப்ரல்லையும் நமக்கு எக்ஸாம். எஸ் எஸ் மை ப்ரோ, குட் மார்னிங் விமல் ப்ரோ, வாங்க வணக்கம். அவ்வாறு நல்லா இருக்கீங்க விமல் ப்ரோ? ஓகே ஓகே, ஒர்க்கில் இருக்கீங்களா? ஓகே ப்ரோ. எஸ்மா, எனக்கு 2 தடவை அப்படி ஆகியிருக்குமா. இந்த தடவை 172 பாஸ் மார்க், நான் 168 எடுத்தேன். ஓ, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. இந்த வட்டம் வந்துடும் மைக் ப்ரோ, கவலைப்படாதீங்க. நம்ம படிச்சுட்டு போகும்போது ஒன்றுமே எழுதாத மாதிரி எழுதினாலும் மார்க் வரலைன்னா கடுப்பாகும். இந்த வட்டம் ஹாப்பியாக போங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். என்ன நடக்கிறது? படித்தால் தானே வரும். நான் தொடவே இல்லையே. வரும் வரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இல்லை ப்ரோ. நெட் எக்ஸாம். நெட் எக்ஸாம். இல்லை ப்ரோ, போட மாட்டோம். அப்படியா விமல் ப்ரோ? அப்படி எழுதிதான் கடுப்பில் இருக்கேன் நானும். படிப்பு மேலே வெறுத்து போச்சு, கடுப்பாகும். ஆமாம் ப்ரோ, நம்மளுக்கு பழகிடுச்சு, நல்ல தூக்கம் வந்துடும். நாங்கள் எப்பயுமே விண்டோக்கு போடுறதே இல்லை. ஓகே பாய் விமல் ப்ரோ, பாய் பாய்.